தம்பி, நாம் தமிழர் கட்சியை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? அவர் இந்த கொள்கையெல்லாம் பேசுறாரு, நான் ஏற்கிறேன். இல்ல இதெல்லாம் பண்றாரு எனக்கு பிடிக்கல, அவர் இந்த கொள்கையை மாத்திக்கணும், அப்படி ஏதாவது கருத்து இருக்கும்ல, அதை சொல்லுங்க. சாதி பார்த்து ஓட்டிங்க, சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அண்ணன் பெண் ஆண்களுக்கு நிகரா பெண் இல்ல, ஆண்களும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி 50 ஒதுக்கீடு வேட்பாளரை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அனைத்து சமுதாய மக்களுக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எந்த சமுதாயத்தையுமே இல்லாம அவங்க வேட்பாளர் நிறுத்தல. பிற மொழி பேசுகின்ற மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரை சொன்ன ஒரே விஷயம், கூட்டணி யாரோடய நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் போவோம் அப்படின்னு சொல்லி இன்ன வரை அதை ஃபாலோ பண்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களோட படைபலத்துல தொண்டர்கள்ல அதிக ஆட்கள் இருக்கலாம், ஆனா எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு பாசறை குருதி பாசறை அப்படின்னா பிளட் டொனேட் பண்றது. எந்த கட்சியிலுமே இந்த ஒரு பாசறை கிடையவே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க என்ன பிளட் வேணுமோ குருதி பாசறையில இருக்க ஒரு ஆளை பிடிச்சி இது மாதிரி போன் அடிச்சு இது மாதிரி பிளட் டொனேட் பண்ணணும்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே வித்தின் 1 மணி நேரத்துல இது பிளட் டொனேட் ஆயிரும். ஒரே பாயிண்ட் ஒண்ணும் இல்ல, கடைசியா வந்து சொல்லிக்கிறேன். நம்ம தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா, இது தஞ்சாவூர் பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடவுள் தமிழ் கடவுள். அங்க இது போதிக்கிற ஐயர் வந்து தமிழர். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல வந்து இதுக்கு முன்னாடி போதிச்சாங்க. இது தவறு. தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்ல தமிழ்ல தான் நம்ம போதிக்கணும் அப்படின்ட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போட்டு இன்று திருச்செந்தூர்லயும் சரி, தஞ்சாவூர்லயும் சரி 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இன்னைக்கு வந்து போதிக்கிறாங்க. 2வது ஆட்சியிலே நாங்க இல்ல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் எங்களை வந்து டீஸ் பண்ணலாம், என்னாலும் உங்களுக்கலாம். ஆனா ஆட்சியிலே இல்லனாலும் 160க்கு மேற்பட்ட போராட்டங்களை ஆட்சியிலே இல்லாம நாங்க மக்களோடு மக்களா நின்று